ஒரு ஊரில் செந்தில் என்ற ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன். தினமும் காலையில் காகம் மற்றும் புறாக்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். விவசாயம் செய்வது அவனது தொழில். அவனது நிலத்தில் நெல்களை பயிரிட்டான். சில மாதத்தில் பயிர்கள் நன்றாக வளர்ந்திருந்தது. ஒரு நாள் அதிகமான காற்றுடன் மழை பெய்து அவனது நிலத்தில் உள்ள பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியது. அடுத்த நாள் அவனுடன் வேலை செய்த விவசாயிகளுக்கு கூலி கொடுக்க கூட பணமில்லாமல் இரவு முழுவதும் மிகவும் வருத்தமாக இருந்தான். அடுத்த நாள் பறவைகளுக்கு உணவளிக்க கூட பணமில்லாமல் இருந்தான். பறவைகளும் தினமும் வந்து வந்து ஏமாற்றமாக சென்றது. ஒரு நாள் ஒரு காகம் அதனுடைய வாயில் ஒரு தங்க ஷைனுடன் பறந்து அவனிடம் வந்தது. அதனை பார்த்த செந்திலுக்கு ஒரே அதிர்ச்சி. அதனை கையில் எடுத்து பார்த்தான். இது தங்கம் போல் உள்ளதே என்று அவனுடைய எண்ணத்தில் இதனை விற்றால் வேலையாட்களுக்கு பணம் கொடுக்கலாம், பறவைகளுக்கு உணவளிக்கலாம் என்று எண்ணினான். ஆனால் அடுத்த நாள் அவன் தினமும் வரும் காகத்தை எதிர்பார்த்திருந்தான். அதேபோல் அந்த காகமும் வந்தது. உடனே இவன் அந்த காகத்திடம், நீ இந்த நகையை எங்கு எடுத்தாய்? அங்கே என்னை கூட்டி செல் என்று கூற, காகமும் பறந்து செல்ல கூட இவனும் சென்றான். அந்த காகம் ஒரு பெரிய பங்களாவிற்கு சென்றது. அவனும் அந்த பெரிய வீட்டினுள்ளே சென்றான். இங்கு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரிடம் இந்த காகம் ஒரு தங்க செயினை கொண்டு வந்து என்னிடம் போட்டது. அதனிடம், நீ இதை எங்கு எடுத்தாய்? அதை காட்டென்றதற்கு இங்கே கூட்டி வந்து என்றான். உடனே அந்த பணக்காரர், இந்த ஷைன் என்னுடையதுதான். என்னுடைய மகளுக்கு என் தந்தை அன்பாக போட்டது. இதனை காணவில்லை என்று நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். நீ திரும்பவும் அந்த நகையினை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றார். அதனால் நீ இந்த பணத்தினை வாங்கிக்கொள் என்று கொஞ்சம் பணம் கொடுத்தான். அதனை செந்தில் சந்தோஷமாக வாங்கி கொண்டான். அடுத்த நாள் முதல் அவன் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்து பறவைகளுக்கு உணவளித்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.